வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தேசம் பாதுகாப்பில் இந்தியா முன்மாதிரியாக உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 5 நாட்கள் பயணமாக மத்திய பிரதேசம் சென்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. விசில் புரட்சியின் மூலம் இமயமலை அளவிற்கான வெற்றியை சர் ஜோசப் விஜய் பதிவு செய்துள்ளார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புகழாரம். சட்டசபை கூட்டத்தொடர் 3 நாட்கள் நடைபெறும். தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஸ்ரீ மகேந்திரன். இனி விரிவான செய்திகளை காணலாம். தேசம் பாதுகாப்பில் இந்தியா முன்மாதிரியாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இணையவழி குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தின் கீழ் குற்ற புகார் இணையதளம் ஒன்று கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது சைபர் கிரைம் காவல்துறையினருடன் வங்கித்துறை, பண பரிவர்த்தனை கழகம் போன்றவற்றையும் இணைத்து செயல்படுகின்றன. இந்த இணையதளத்தின் செயல்பாடுகள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு செய்தார். அப்போது புகார் அளிப்பதை எளிதாக்கும் வகையில் அதில் AI மற்றும் பன்மொழி ஆதரவை பயன்படுத்துமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். இதற்கிடையே அவர் மத்திய பாரதிய ஜனதா அரசின் 12 ஆண்டு கால தேச பாதுகாப்பு பற்றி தனது எக்ஸ் தள பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். அதில் பிரதமர் நரேந்திர மோடி அரசின் 12 ஆண்டுகளில் நமது தேசம் குடிமக்களை பாதுகாத்து எதிரிகள் மீது பேரழிவை ஏவிவிடும் ஒரு பாதுகாப்பு அரணாக மீண்டும் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்றும், தேச பாதுகாப்பில் இந்தியா முன்மாதிரியாக உள்ளது என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 5 நாட்கள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய பிரதேசம் சென்றார். 5 நாட்கள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய பிரதேசம் சென்றுள்ளார். டெல்லியிலிருந்து இந்தூர் வந்தடைந்த திரௌபதி முர்முவை மத்திய பிரதேச ஆளுநர் மங்குபாய் பட்டேல் மற்றும் முதலமைச்சர் மோகன் யாதவ் ஆகியோர் வரவேற்றனர். முதலில் போதுல் நகருக்கு செல்லும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். அதன் பின்னர் இன்று மாலை புகழ்பெற்ற ஓம்காரேஸ்வர் மற்றும் மாமலேஸ்வர் கோவில்களுக்கு சாமி தரிசனம் செய்கின்றார். நாளை மாலை ஜபல்பூர் செல்லும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 21ஆம் தேதி நடைபெறும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியிலும் ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவிலும் கலந்து கொள்கின்றார். 22ஆம் தேதி குனோ தேசிய பூங்காவை பார்வையிட்டுவிட்டு பின்னர் டெல்லி திரும்புவார் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகையை முன்னிட்டு மத்திய பிரதேசத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு உள்ளது. விசில் புரட்சியின் மூலம் இமயமலை அளவிற்கான வெற்றியை சர் ஜோசப் விஜய் பதிவு செய்துள்ளார் என்று சட்டப்பேரவையில் உரையாற்றிய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசின் முதல் சட்டசபை கூட்டம் இன்று தொடங்கியது. முதல் கூட்டம் என்பதால் மரபுப்படி ஆளுநர் உரையாற்றுவது வழக்கம். அந்த வகையில் 17வது சட்டசபையில் உரையாற்றுவதற்காக காலை 9:50 மணிக்கு தலைமைச் செயலகம் வந்த ஆளுநர் அர்லேக்கருக்கு பிரதான கட்டிடத்தின் 2வது நுழைவு வாயில் அருகே காவல்துறையின் வாத்தியங்கள் முழங்க அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், சட்டசபை செயலாளர் சாந்தி ஆகியோர் ஆளுநரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அவருடன் ஆளுநரின் செயலாளர் சஜன் சிங் சவான் உடன் வந்தார். காலை 10 மணிக்கு கூட்டம் தொடங்கியதும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் தொடர்ந்து தேசிய கீதமும் பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழில் வணக்கம் தெரிவித்து ஆளுநர் தனது உரையை தொடங்கினார். அப்போது தமிழக வெற்றிக் கழகம் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது என்றும், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், காமராஜ், ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் வழியில் இந்த அரசு செயல்படும் என்றும், பல தடைகளை தாண்டி 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்து தாவேக சாதனை படைத்துள்ளது என்றும், விசில் புரட்சியின் மூலம் இமயமலை அளவிற்கான வெற்றியை சர் ஜோசப் விஜய் பதிவு செய்துள்ளார் என்றும், போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க இந்த அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. பல்வேறு நிதி நெருக்கடிக்கு இடையிலும் சிங்கப்பெண் அதிரடிப்படை உள்ளிட்ட திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியுள்ளது என்றும் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். சட்டசபை கூட்டத்தொடர் 3 நாட்கள் நடைபெறும் என்று தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்துள்ளார்.
தமிழகத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசின் முதல் சட்டசபை கூட்டம் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தனது உரையை ஆங்கிலத்தில் பேசினார். அவர் பேசி முடித்ததும் ஆளுநர் உரையை தமிழில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் வாசித்தார். அவர் வாசித்து முடித்ததும் இன்றைய சட்டசபை கூட்டம் முடிவடைந்தது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை முடிவு செய்வதற்காக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதன் பின்னர் பத்திரிகையாளரிடம் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பேசினார். அப்போது வரும் 22ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கும் என்றும் 23ஆம் தேதி பதில் உரை இடம்பெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் 19ஆம் தேதி முன்னாள் உறுப்பினர்கள் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்படும் என்றும் மூத்த தலைவர்கள் மறைவிற்கும் இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்படும் என்றும் மொத்தம் 3 நாட்கள் நடைபெறும் சட்டசபை கூட்டத்தில் கேள்வி நேரம் இருக்காது எனவும் சட்டசபை நிகழ்வுகளை முழுமையாக நேரலை செய்வது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை எனவும் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டதில் எந்த தவறும் இல்லை என்றும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சி. மகேந்திரன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சி. மகேந்திரன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற அவர் கட்சியின் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் முன்னிலையில் உறுப்பினராக இணைந்து கொண்டார். சி. மகேந்திரன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளராக பணியாற்றியவர். கடந்த 2015ஆம் ஆண்டு ஆர்.கே. நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட அவர் அத்தேர்தலில் டெபாசிட் இழந்தார். தாவேகவில் இணைந்த பின்னர் சி. மகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்த தேர்தலில் தாவேக சாதியை தோற்கடித்து காட்டியுள்ளது. ஊழலை ஒழிக்க முடியும் என்ற நம்பிக்கையை விஜய் மக்களிடையே உருவாக்கியுள்ளார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் தாவேகவில் இணைந்துள்ளேன் என்று ஸ்ரீ மகேந்திரன் தெரிவித்தார். லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளின் வேலை பறிக்கப்பட வேண்டும் என்றும் அப்படி செய்தால்தான் லஞ்சம் குறையும் என்றும் சென்னையில் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ.சி. சண்முகம் தெரிவித்தார். பெங்களூரிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்த புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ.சி. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதிய நீதி கட்சி தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில்தான் தொடர்கிறது என்றும் தமிழக வெற்றி கழகம் வெள்ளை அறிக்கையில் கூறியது போல் மாநிலத்தின் கடன் சுமை அதிகமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் அதிகாரிகள் இன்னும் லஞ்சம் வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனை சரி செய்ய வேண்டும் என்றால் ஒரே வழி சஸ்பெண்ட் என இல்லாமல் 3 நாட்களில் விசாரணை செய்து வேலை நீக்கம் என அறிவித்து விட்டாலே வேலை போய்விடும் என்ற பயத்தில் லஞ்சம் வாங்குவது நிறுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் பாலியல் தொந்தரவோ கஞ்சா போதை பழக்கமோ இப்போதுதான் நடைபெறுகிறது என்பதில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்றும் அதை குறைக்க வேண்டும் என்றால் சட்டம் கடுமையாக்க வேண்டும் என்றும் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ.சி. சண்முகம் தெரிவித்தார். ஒரு 3 நாட்களிலே விசாரணை வைத்து வேலை நீக்கம் செய்யப்படும் என்று அறிவித்து விட்டாலே முதல்வர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பெயரும் புகழும் கிடைத்துவிடும் என்று தன்னுடைய வேலை போய்விடும் என்று சொன்னால் 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி என்று அதிகாரிகள் கேட்க மாட்டார்கள். ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சிகள் இன்னும் கொஞ்சம் மாறவில்லை என்றால் அதிகாரிகள் மட்டத்திலே அது அந்த ஊழல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி வேலை நீக்கம். அதே போல குற்றங்கள் கடுமையாக தண்டனை வழங்க வேண்டும். அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் ரமேஷ் பொதுமக்களிடமிருந்து நேரடியாக மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் ரமேஷ் வருவாய் ஆவண கணக்குகளை ஆய்வு செய்தும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டும் குறைகளை கேட்டறிந்தார். அரக்கோணம் தெற்கு உள்வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களான புது கேசாவரம், நகரிக்குப்பம், ஆனந்தாபுரம், தக்கோலம், ஆத்தூர், செய்யூர், அம்மனூர், அணைக்கட்டாபுத்தூர், புளியமங்கலம், பொய்யாப்பாக்கம், அரக்கோணம் ஆகிய 11 கிராமங்களின் தீர்வை கணக்குகள் சரிபார்க்கப்பட்டது. ஜமாபந்தியில் முதல் ஊராட்சியாக புது கேசாவரம் ஊராட்சி மன்ற தலைவர் நவாஸ் அகமது தனது ஊராட்சியில் தேவையான வளர்ச்சி திட்டங்களுக்கு மனு கொடுத்தார். நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் வரலட்சுமி மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள், பணியாளர்கள் கலந்து கொண்டனர்.
அரக்கோணம் வட்டத்தில் இன்று தொடங்கிய ஜமாபந்தி 25ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஜமாபந்தி விழாவில் புதுகேசாவரம் ஊராட்சிக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் என்ற முறையில் இன்று மனு அளிக்கப்பட்டது. என்ன கோரிக்கை கொடுத்தீங்க? புதுகேசாவரம் கிராமத்திற்கு விளையாட்டு மைதானம் அமைக்கவும், புதியதாக குடிநீர் மேல்நீர் தேக்க தொட்டி அமைக்கவும், ஆதிராவிட மக்களுக்கு புதியதாக தனியார் நிலத்தை வாங்கி வீட்டு மனைகள் அமைத்து தரவும், உடற்பயிற்சி கூடம் அமைத்து தரவும், கிராம நிர்வாக வளர்ச்சி அலுவலர் கட்டிடம் மிகவும் பழுதடைந்துள்ளதை புதியதாக கட்டித்தரவும் இன்று மனுக்கள் அளித்தேன். ஸ்ரீபெரும்புதூர் தாலுகாவிற்கான ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களில் தகுதி வாய்ந்த மனுக்களுக்கு அன்றைய தினமே தீர்வு காணப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகாவிற்கான 1435ஆம் பசலி வருவாய் தீர்வாயம் எனப்படும் ஜமாபந்தி நிகழ்ச்சி ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஜமாபந்தி நிகழ்ச்சிக்கு ஸ்ரீபெரும்புதூர் சார் ஆட்சியர் நல்லசிவன் தலைமை தாங்கினார். ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் வசந்தி முன்னிலை வகித்தார். ஜமாபந்தியில் மதுரமங்கலம் குருவட்ட பகுதிக்கு உட்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு பட்டா மாறுதல், முதியோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வேண்டி தங்களது கோரிக்கை மனுக்களை அளித்தனர். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களை சார் ஆட்சியர் நல்லசிவன் மற்றும் அதிகாரிகள் கனிவோடு பரிசீலனை செய்தனர். அவற்றில் தகுதி வாய்ந்த மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் அன்றைய தினமே வழங்கப்பட்டது. மற்ற மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. ஜமாபந்தி நிகழ்ச்சியில் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர், வட்ட வழங்கல் அலுவலர், வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சீக்கம்பட்டு மேம்பாலத்திலிருந்து வடமாம்பாக்கம் செல்லும் 3 கிலோமீட்டர் தார் சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு புரட்சி பாரதம் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் முனைவர் மு. ஏழுமலை கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சீக்கம்பட்டு மேம்பாலத்திலிருந்து வடமாம்பாக்கம் வரை செல்லும் 3 கிலோமீட்டர் நீளமுள்ள தார் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகின்றது. இந்த சாலையில் பேருந்து, பள்ளி வேன், ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்களின் ஓட்டுநர்கள் செல்ல முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இருசக்கர வாகன ஓட்டிகள் தினமும் விபத்தில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாமல் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் இந்த சாலை சீக்கம்பட்டு, வடமாம்பாக்கம் மற்றும் சுற்றியுள்ள 5 கிராம மக்களின் முக்கிய போக்குவரத்திற்கு பயன்பட்டு வருகின்றது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் இந்த சாலையை தான் நம்பியுள்ளனர். இந்நிலையில் இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என பலமுறை மாவட்ட ஆட்சியர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட செயலாளரிடமும் மனு கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிய வருகின்றது. இந்நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி சீக்கம்பட்டு சாலையை உடனடியாக ஆய்வு செய்து புதிய தார் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு புரட்சி பாரதம் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் முனைவர் மு. ஏழுமலை கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் பெருகி வரும் பாலியல் வன்முறை குற்றங்கள் மற்றும் போதை கலாச்சாரத்தை உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ஐசக் ஐயா கோரிக்கை விடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் விண்டர்பேட்டையில் அமைந்துள்ள அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஐசக் ஐயா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் சமீப காலமாக பாலியல் வன்கொடுமை அதிகரித்துள்ளது என்றும், குழந்தைகளை பாலியல் துன்பத்திற்கு ஆளாக்கி கொலை செய்து வரும் கொடூரமான செயல் தமிழகத்தில் அரங்கேறி வருகிறது எனவும், காம கொடூரர்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும் என்றும், அதற்கான சட்டத்தை இந்த சட்டசபை கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொண்டுவர வேண்டும் என டாக்டர் ஐசக் ஐயா கோரிக்கை விடுத்தார். மேலும் கிராமங்கள் தோறும் மற்றும் கல்லூரிகளில் காவலர்கள் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என்றும், போதை கலாச்சாரத்தை முழுமையாக தமிழகத்தில் தடுக்க வேண்டும், பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ஐசக் ஐயா கோரிக்கை விடுத்துள்ளார். கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும்.
இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்வர் கையில் இருக்கிற இந்த காவல்துறையில் அவர்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கடுமையான சட்டங்களை உருவாக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகள் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். வார்டுகளிலும் கிராமங்களிலும் காவல்துறை பூத்துக்களை அமைத்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். உளுந்தூர்பேட்டை அருகே கொரட்டூர் கிராமத்தில் வசிக்கும் ஆதி திராவிட மக்களுக்கு கரும காரியம் நடத்த தனி மைதானம் அமைத்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு ஆதி திராவிட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கொரட்டூர் கிராமத்தில் ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் மக்கள் கரும காரியங்கள் நடத்துவதற்கு இடம் வசதி இல்லாத காரணத்தால் கிராமத்திற்குள் கரும காரியங்கள் நடத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் ஆதி திராவிட மக்களுக்கு கரும காரியம் நடத்துவதற்கு தனி மைதானம் அமைத்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பொள்ளாச்சியில் செயல்படும் நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சியும் துவக்க விழாவும் நடைபெற்றது. பொள்ளாச்சி உடுமலை சாலையில் செயல்படும் நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-27 ஆண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர்கள் வரவேற்கும் நிகழ்ச்சியும் முதலாம் ஆண்டு துவக்க விழாவும் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கல்லூரியின் செயலர் கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அசோக் அனைவரையும் வரவேற்று பேசினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரபல எழுத்தாளரும் மனிதவளம் மற்றும் வாழ்வியல் பயிற்சியாளருமான ஈரோடு கதிர் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் பேசினார். அப்போது மாணவர்களின் ஒழுக்கம், கல்வியின் முக்கியத்துவம் என்பது தனியார் கல்லூரிகளில் சராசரி மாணவர்கள் சேர்க்கையை விட அதிகமாக மாணவர்கள் சேர்க்கையில் ஐயு கல்வி நிறுவனங்கள் சாதனை படைத்து வருவதாகவும், கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கத்தினர் வழங்கி வரும் கல்வி உதவித்தொகை மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரும் பங்களிப்பாக உள்ளது என்றும் வாழ்வியல் பயிற்சியாளர் ஈரோடு கதிர் தெரிவித்தார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியரும் கல்லூரியின் முன்னாள் மாணவருமான திருஞான சம்பந்தம் கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் அருகே பொன்னுசாமி கார்த்திக் பிறந்தநாள் விழாவில் பள்ளி மாணவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மலையரசன் குப்பத்தை சேர்ந்த பொன்னுசாமி கார்த்திக் என்பவர் சென்னையில் செயல் அறக்கட்டளை மற்றும் நம்ம ஃபேமிலி குரூப் என்ற அமைப்பின் மூலம் நோ பசி நோ அனாதை என்ற குறிக்கோளுடன் ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். இந்நிலையில் பொன்னுசாமி கார்த்திக்கின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு கணக்கன்குப்பம் நிதி உதவி பெறும் பள்ளியில் பொன்னுசாமிக்கு பூங்கொத்து கொடுத்தும் ஆடல் பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடனும் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக வரவேற்பளித்தனர். அதன் பின்னர் கேக் வெட்டி பொன்னுசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பொன்னுசாமி கார்த்திக் தலைமையில் சுற்றுவட்டார பகுதியில் பெற்றோர் இல்லாத 150 மாணவர்களுக்கு பள்ளி கட்டணம் செலுத்தியதுடன் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. மேலும் ஆண்கள், பெண்கள் என 2000 பேருக்கு வேட்டி சேலை வழங்கப்பட்டது. இதேபோன்று 1 லட்சம் மரக்கன்றுகள் நடுதல் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு 200 மூட்டை நெல் விதை, 200 மூட்டை யூரியா விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் தேவதானம்பேட்டை வள்ளலார் மடத்தில் முதியோர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செஞ்சி தாலுகா ஆலம்பூண்டி பேருந்து நிலையம் அருகில் 200 நபர்களுக்கு தலைக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சத்தியமங்கலம் காவல் உதவி ஆய்வாளர் ரமேஷ் கலந்து கொண்டு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதில் செயல் அறக்கட்டளை நிர்வாகிகள், நம்ம ஃபேமிலி குரூப் நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கணவரால் அச்சுறுத்தல் உள்ளதால் தனக்கு பாதுகாப்பு அளிக்க கோரி நடிகர் சரவணனின் மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். 1990களில் தமிழ் திரைப்படங்களில் நடித்து வந்த சரவணன் 2007ஆம் ஆண்டு வெளியான பருத்தி வீரன் திரைப்படம் மூலம் துணை நடிகரானார். இதைத் தொடர்ந்து கோலமாவு கோகிலா, அரண்மனை, ஜெயிலர் ஆகிய படங்களில் நடித்தார். இவர் 2003ஆம் ஆண்டு சூரியஸ்ரீ என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவருக்கும் குழந்தை இல்லை. இந்த நிலையில் 2019ஆம் ஆண்டில் ஸ்ரீதேவி என்பவரை 2வது திருமணம் செய்து கொண்டார். மௌலிவாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் மனைவி தனியாக குடியிருந்து வருகின்றார். அதே குடியிருப்பில் மற்றொரு வீட்டில் 2வது மனைவியுடன் நடிகர் சரவணன் வசித்து வந்துள்ளார்.
இந்நிலையில் நடிகர் சரவணன் அடித்து துன்புறுத்துவதாகவும் ஏசுவதாகவும் கூறி அவரின் முதல் மனைவி சூரியஸ்ரீ அண்மையில் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்திருந்தார். அவர் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்த நிலையில் சூரியஸ்ரீக்கு நடிகர் சரவணன் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்று திருப்பெரும்புத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் சூரியஸ்ரீ குடியிருக்கும் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை நடிகர் சரவணன் ஆளை வைத்து அகற்றியுள்ளார். இதனால் தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி அவர் மௌலிவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அது ரெண்டாவது திருமணம் மாதிரி பண்ணிக்கிட்டு கொண்டு எனக்கு ஆப்போசிட்டாக வச்சுருக்காங்க. இந்த கொடுமை என்னால் தாங்க முடியல. அதனால் நான் தனியாக இருக்க ஆரம்பித்தேன். அதுலேயும் பிரச்சனை பண்ணிட்டு டைவோர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க என் மேலே. அதுக்கு நான் மெயின்டெனன்ஸ் கேஸ் ஸ்ரீபெரும்புதூர் கோர்ட்டில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமும் கொடுமை பண்ணுறாங்க. அடிக்கிறது, திட்டுறது, தகாத வார்த்தைகள் பேசுறது, பயங்கர பிரச்சனைகள். வெளியே செருப்பு வெளியே வைக்கக்கூடாது, ஒரு மேட் வைக்கக்கூடாது. இப்போ அட் ப்ரெசென்ட் நான் ஒரு 1 வீக்காக நான் ஊருக்கு போயிருந்தேன். நான் 1 வீக்காக ஊருக்கு போயிருந்தேன். என்ன சேஃப்டிக்காக நான் சிசி கேமரா வச்சுருந்தேன். ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரியாது. பெல் அடிச்சுட்டு போயிடுவாங்க, கதவை வெட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. கோவை மத்திய வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மத்திய வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு, தகுதிச் சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்காக பொதுமக்களிடமிருந்து இடைத்தரகர்கள் மூலம் பெருமளவில் லஞ்சம் பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஆய்வில் ஈடுபட்டனர். வெளியாட்கள் உள்ளே செல்லவும் உள்ளே இருப்போர் வெளியே செல்லவும் முடியாத வகையில் நுழைவு வாயில்களை மூடிவிட்டு சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத பணம், முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. நீட் தேர்வுக்கு எதிராக தாவேக அரசு போராட்டம் மேற்கொண்டால் அதற்கு திமுக ஒத்துழைப்பு வழங்கும் என்று திமுகவின் மாணவர் அணி செயலாளர் வீரமணி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் 19 வயது மாணவி அனு கீர்த்தனா நீட் தேர்வு அச்சத்தால் தன் உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் மாணவியின் உடலை தகனம் செய்தனர். அங்கு திமுக மாணவரணி செயலாளர் வீரமணி ஜெயக்குமார் அஞ்சலி செலுத்தி மாணவியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய வீரமணி ஜெயக்குமார், நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்பதே திமுகவின் நிலைப்பாடு என்றும் இதற்காக தாவேக அரசு போராடினால் அதற்கு திமுகவின் ஒத்துழைப்பும் இருக்கும் என்றும் வீரமணி ஜெயக்குமார் தெரிவித்தார். தொடர்ந்து நீட்டை நாங்கள் தொடர்வோம் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு இன்று கோவையில் மீண்டும் ஒரு சிறு வயதான வெறும் 19 வயதே ஆன அனு கீர்த்தனா அவர்களை பலி வாங்கி இருக்கு. இது ஒன்றிய பாஜக அரசு தொடர் கொலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம அரியலூர் அனிதா மரணத்திற்கே எங்களுடைய கழக இளம் தலைவர் உதயண்ணா அவர்கள் உண்ணாவிரதம். கோவை மாவட்டம் குளத்துப்பாளையத்தில் வீடுகளை நோட்டமிட்டு இருசக்கர வாகனங்களை திருடும் காட்சி வெளியாகி உள்ள நிலையில் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே குளத்துப்பாளையத்தில் நள்ளிரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த ஒருவர் ஒவ்வொரு வீட்டின் முன்பாகவும் சென்று அங்குள்ள சூழலை உற்று நோக்கியுள்ளார். வீட்டில் உள்ளவர்கள் உறங்கிவிட்டார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட பின்னர் வீடுகளின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை நோட்டமிட்டுள்ளார். அப்போது ஒரு வீட்டின் வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை கள்ள திறவுகோல் பயன்படுத்தி அதன் பூட்டை திருடிக் கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இன்று காலை வாகன உரிமையாளர் எழுந்து பார்த்தபோது தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது அதை திருடன் திருடி செல்லும் காட்சிகள் தெரிய வந்தது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். காவல்துறையினர் இரவு நேரத்தில் சுற்றுக்காவல் வருவதுடன் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை வடவள்ளியில் காட்டுப்பன்றிகள் குட்டிகளுடன் கூட்டமாக உணவு தேடி திரிவதால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் உள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள கோவை மாவட்டத்தில் வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுவது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கோவை வடவள்ளியில் காட்டுப்பன்றிகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சாலையோரங்களில் கழிவுகள் போடப்படுவதால் அதில் உணவு தேடி காட்டுப்பன்றிகள் குட்டிகளுடன் வருகின்றன.
மாலை மற்றும் இரவு நேரங்களில் சாலையை கடந்து கூட்டமாக ஓடுவதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி விபத்துக்குள்ளாவது அபாயம் நிலவுகின்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே 2 மனைவிகள் இருக்கும் நிலையில் 3வது 15 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்று தாலி கட்டி குடும்பம் நடத்திய பட்டதாரி இளைஞரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்துள்ளனர். உத்திரமேரூர் அடுத்த மல்லிகாபுரத்தில் ஜூன் 13ஆம் தேதி புனித அந்தோணியார் ஆலய தேர் திருவிழா நடைபெற்றது. அப்போது நெல்வாய் என்னும் ஊரிலிருந்து திருவிழாவுக்கு குடும்பத்தோடு வந்திருந்த 15 வயது சிறுமி மாயமானதாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காவல்துறையினர் வழக்கு பதிந்து சிறுமியின் செல்பேசிக்கு அடிக்கடி ஒரு எண்ணிலிருந்து அழைப்பு வந்ததை கண்டுபிடித்து விசாரித்தனர். அந்த எண் ஆளும்சேரி ஊராட்சி சேந்தாங்குளத்தை சேர்ந்த ஜீவானந்தத்தினுடையது என்று தெரியவந்தது. இதையடுத்து செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் அறை எடுத்து தங்கியிருந்த ஜீவானந்தத்தையும் அவருடன் கழுத்தில் தாலியுடன் இருந்த சிறுமியையும் உத்திரமேரூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்தனர். ஜீவானந்தத்துக்கு ஏற்கனவே 2 மனைவிகள் உள்ளதும் இந்த சிறுமியை அவர் ஏமாற்றி கோவில் திருவிழாவின் போது கடத்தி சென்று தாலி கட்டி அவருடன் பாலியல் உறவில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து ஜீவானந்தத்தின் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்து அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் ஆய்வில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல், வாகன உரிமத்தை மாற்றுதல், புதிதாக வாங்கப்பட்ட வாகனத்தை பதிவு செய்தல் ஆகியவற்றுக்காக நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இந்த பணிகளை செய்வதற்கு பொதுமக்களிடம் லஞ்சம் வாங்குவதாக லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு புகார்கள் வந்தன. இதையடுத்து மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இன்று லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். காவல் ஆய்வாளர் அருள்பிரியா தலைமையில் அலுவலகத்தில் 2 பக்கத்தில் உள்ள கதவுகளையும் அடைத்து பல்வேறு அறைகளில் இருந்த ஊழியர்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் அமர வைத்து சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நடத்தி வரும் ஒருவரிடமிருந்து பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. சென்னையிலும் புறநகர் பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து குளிர்ச்சி நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்தது. இன்றும் காலை முதல் வெயில் சுட்டெரித்தது. இந்நிலையில் பிற்பகலில் மேகங்கள் சூழ்ந்து வானம் இருண்டது. இதையடுத்து பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இதனால் சாலையில் இருசக்கர வாகனங்களில் சென்றவர்கள் ஆங்காங்கே ஒதுங்கி நின்றனர். சென்னையில் ஆலந்தூர், கிண்டி, வடபழனி, கோயம்பேடு, அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் சாலையில் தண்ணீர் வழிந்தோடியது. இதேபோல் சென்னையை ஒட்டிய திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்து சூழலை குளிர்வித்தது. சென்னை புறநகர் பகுதிகளான மதுரவாயில், வானகரம், நெற்குன்றம், ராமபுரம், வளசரவாக்கம், போரூர் ஆகிய இடங்களில் பிற்பகலில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதேபோல் பூவிருந்தவல்லி, குன்றத்தூர், செம்பரம்பாக்கம், குமணஞ்சாவடி, காட்டுப்பாக்கம், கரையான்சாவடி, மாங்காடு, திருவேற்காடு, திருமழிசை, கோவூர், ஐயப்பந்தாங்கல் ஆகிய பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. பள்ளி நேரம், வேலை நேரம் முடிந்த மாலை நேரத்தில் மழை பெய்ததால் வேலைக்கு சென்றவர்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் வீட்டுக்கு செல்ல தாமதமாகியது. கோடை காலத்தையொட்டி கடந்த 1.5 மாதங்களாக வெப்பக்காற்றால் இரவு புழுக்கம் நிலவி வந்த நிலையில் இன்று குளிர்ச்சி நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்துள்ளது. கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாகவே வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வந்தது. வெப்பத்தின் தாக்கத்தால் பொதுமக்கள் கடுமையாக சிரமப்பட்டு வந்தனர். இன்றும் காலை முதல் மதியம் வரை வழக்கம் போல வெயிலின் தாக்கம் இருந்த நிலையில் மாலையில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த பலத்த மழையின் காரணமாக சாலையில் ஆங்காங்கே மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் திட்டங்குளம், பாண்டவர் மங்கலம், இனாமணியாச்சி, மூப்பன்பட்டி, மந்தித்தோப்பு, இலுப்பையூரணி ஆகிய பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் பலத்த மழை பெய்து குளிர்வித்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசம் பாதுகாப்பில் இந்தியா முன்மாதிரியாக உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 5 நாட்கள் பயணமாக மத்திய பிரதேசம் சென்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு.
விசில் புரட்சியின் மூலம் இமயமலை அளவிற்கான வெற்றியை சர் ஜோசப் விஜய் பதிவு செய்துள்ளார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புகழாரம். சட்டசபை கூட்டத்தொடர் 3 நாட்கள் நடைபெறும். தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் JCT பிரபாகர் அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஸ்ரீ மகேந்திரன். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.